என்ன மாசம் 5, 6 ஆச்சு மண் சட்டியெல்லாம் பார்க்கவும் இல்ல, வாங்குறதும் இல்லையேன்னு சொல்லிட்டு நேத்தைக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சரியில்லாம இருந்தா ஒரு மூலையில இருந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது மக்களே. நானும் இருந்து ஒப்பாரி தான் வைப்பேன் மக்களே. என்னன்னா என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க மக்கள்லாம் இவ்வளோ தூரம் இருக்காங்களே, நம்ம அவ்வளோ தூரம் நம்புனோமே, இப்படி நம்மள ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வெந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரும்போது கண்டிப்பா கண்ணீரை எடுக்க தான் செய்யணும். நானும் ஒரு மூலையில இருந்து கொஞ்ச நேரம் அழுவேன் பார்த்துக்காங்க. அழுதுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு எனக்குள்ள ஒரு பயங்கர இது வரும், ஸ்பீடு வரும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பீடை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நினைப்பேன்னா, நம்ம வந்து இப்படி அழுதுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இனி அடுத்தடுத்து நம்ம லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து பைக்கு சாவி எடுத்தேன். அப்புறமா அந்த சுங்காங்கடை வர பக்கம் போனேன். எனக்கு வந்து இந்த சேடாக இருக்க நேரம், அப்புறமா இந்த கஷ்டமாக இருக்க நேரம்லாம் மார்க்கெட்டில் போய் விதவிதமான மீன்களை பார்ப்பேன். அதுக்கப்புறம் மீன் எவ்வளோ தூரம் பிடிக்குமோ அதை விட அதிகமாக இந்த மண் பொருட்கள் பிடிக்கும் பார்த்துக்காங்க. நீங்கள் கூட நிறைய பேர் உங்கள் மண் சட்டியெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து சுங்காங்கடையில் தான் வாங்குவேன். என் தம்பி கடையில் தான் எப்பவுமே வாங்குவேன். நேற்றுக்கு வந்து ஒரு பாட்டி கடையிலேருந்து கொஞ்சம் கருப்பு சட்டிலாம் வாங்கியிருந்தேன். அங்க விதவிதமான மண் பானைகள், சோப்பு சட்டி, கருப்பு சட்டின்னு விதவிதமா வச்சிருப்பாங்க. அப்புறமா கப்புல கூட நிறைய விதவிதமா வச்சிருப்பாங்க மக்களே. நானுமே இந்த சமையலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.